ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, கமர்ஷியலாக கம்மி ரேட்டில் பிரியாணி செய்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நாங்கள் லாக்டவுனில் நடத்தின ஹோட்டல்லேருந்து ரெசிபிஸ் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஹோட்டல் தள்ளுவண்டி கடை எதுவும் வைக்கணும் அப்படின்னா கீழே இருக்க பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்கும், எல்லாத்தையும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து கம்மி ரேட் பிரியாணி நிறைய ஊரில் 60 ரூபா, 70 ரூபா, 50 ரூபா அப்படின்னு சொல்லி கம்மி ரேட்டில் கொடுக்காங்களா அந்த பிரியாணி எப்படி அப்படி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எங்கள் ஊரில் இப்படி கொடுக்காங்க அப்படி கொடுக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. சீரக சம்பா அரிசி மாதிரியே இருக்குன்னு சொன்னீங்க. அந்த பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வந்து 1 கிலோ பண்ண போகிறோம், சரிங்களா? 1 கிலோவுக்கு வந்து ஒரு 1/4 லிட்டருக்கு உள்ள வந்து நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கிடுறோம். இப்போ நம்ம ஆயில் சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம வந்து நெய் சேர்க்க போகிறோம். நெய் வந்து ஆர்ஜிஎஸ் நெய் எடுங்க, கிடைக்கிறவங்க சூப்பராக இருக்கும். நல்லா மணலாக இருக்கும். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக பண்ணுற டிஷ் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 50 ml நெய் சேர்க்க போகிறோம். 1/4 லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக ஆயில், மீதி வந்து நெய். மொத்தம் வந்து ஒரு 300 ml வந்து ஆயிலாக சேர்த்துக்காங்க. ஆயில், நெய் எல்லாம் சேர்த்து கம்பைன் பண்ணி சேர்த்துக்காங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் சேர்க்க போகிறோம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லாத்துலேயும் ஒரு 2 கிராம் கணக்குக்கு ஒரு 1.5 கிராம் வரும் கணக்குக்கு. இதை நம்ம போட்டு அப்படியே லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணணும். அடுத்து நம்ம வந்து பல்லாரி சேர்க்க போகிறோம். பல்லாரி வந்து ஒரு 350 400 கிராம் நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கோல்டன் ஃப்ரை தட்டியும் நல்லா வதக்கணும். நல்லா கோல்டன் கலருக்கு மாறணும். இந்த டைமில் நம்ம வந்து ஒரு 5 சின்ன சைஸ் பச்சை மிளகா, சரிங்களா? நான் பெருசாக வச்சுருக்கேன், அதில் 4 வச்சுருக்கேன். லைட்டாக அப்படியே திருக்கிட்டு அப்படியே உள்ளே சேர்த்தா போதும். அந்த ஃப்ளேவர் எல்லாமே உள்ளே இறங்கிடும். இது நல்லா வதக்கி எடுக்கணும். அடுத்து நம்ம வந்து பிரியாணிக்கு முக்கியமானது வந்து அரிசி எடுக்க போகிறோம், சரிங்களா? நீங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட் பண்ணது வெயிட்டிங் ஸ்கேல்லே காமிக்காதுங்க, டம்ளரில் இல்லை கப் மெஷர்மெண்ட் காமிங்கன்னு சொன்னீங்க. இன்றைக்கி வந்து கப் மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் வந்து விறகடுப்புலேயே பண்ணுறீங்களா, கேஸில் பண்ணி காமிங்கன்னு சொன்னீங்க. இன்றைக்கி கேஸ்லேயே பண்ணி காமிக்கிறேன். இந்த டம்ளருக்கு வந்து 4 டம்ளர் எடுக்கேன், சரிங்களா? 4 டம்ளர் அப்படிங்கிறது வந்து நெட் வெயிட் வந்து 1 கிலோ வரும். தண்ணி இதுக்கு எப்படி எடுக்கணும்னா அப்படியே 4 டம்ளருக்கு 8 டம்ளர் தண்ணி, அது உங்கள் முன்னாடி எடுத்து காமிச்சிருவேன். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி செலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? நீங்கள் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி நைஸான அரிசி வந்து வரும். பிடி அரிசிம்பாங்க, நெய் கிச்சடிம்பாங்க, ஆஃப் பாயில் அரிசிம்பாங்க, ஆஃப் பச்சை அரிசிம்பாங்க, இந்த மாதிரி நிறைய பேரில் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் எதுவோ அதை நீங்கள் அரிசி கடைக்காரர்கிட்ட கேட்டாலே கரெக்டாக புட்டுன்னு வச்சுருவாங்க, சரிங்களா? இந்த அரிசியோட ரேட் வந்து 50 ரூபாயிலேருந்து 70 ரூபாய்க்குள்ளே வரும், ஒரு பிராண்டை பொறுத்து. இதுக்கு வந்து 1க்கு 2 தண்ணி, சரிங்களா? நான் ஸ்டடி பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் ஏரியாவில் இந்த அரிசியை நிறைய ஹோட்டலில் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி அரிசியை பக்குவமாக ஸ்டடி பண்ணி வச்சுட்டு தான் 60 ரூபா பிரியாணி, 70 ரூபா பிரியாணி, 80 ரூபா பிரியாணி இப்படி வந்து கம்மி ரேட்டில் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் உங்கள் ஏரியாவில் பெஸ்ட்டான இந்த மாதிரி ஒரு அரிசியை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. நீங்கள் கம்மி ரேட்டில் ஒரு கமர்ஷியலாக ஒரு பிரியாணி சேல்ஸ் பண்ணணும், 70-80 ரூபாயில் சூப்பராக பிரியாணி கொடுத்துடலாம், சரிங்களா? இப்போ நான் வந்து தண்ணி வந்து நான் யாருக்குன்னு சொன்ன மாதிரி 4 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி உங்கள் கண்ணு முன்னாடியே தான் அளந்துட்டேன். அந்த தண்ணியை தான் நான் வந்து பிரியாணிக்கு யூஸும் பண்ண போகிறேன். கடைசி டம்ளர் வந்து 1/2 டம்ளர் தான் விடுதேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பால் சேர்த்து நம்ம வந்து பிரியாணி ஃப்ளேவர் சேர்ப்போம். அந்த ஒரு 120 ml பாலை வந்து இந்த தண்ணியில் வந்து நான் மைனஸ் பண்ணிட்டேன், சரிங்களா? ஏன்னா பால் சேர்த்து ஃப்ளேவர் சேர்த்தா தான் இந்த பிரியாணி வந்து வாசனை கிடைக்கும். ரைட், இப்போ நம்ம வழக்கம் போல் பிரியாணிக்கு வந்துடலாம். ஒரு 10 கிராம் தனி மிளகாத்தூள், சரிங்களா? வத்தல் பொடி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம பல்லாரி வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர தட்டியும் நல்லா டீப்பாக நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ வந்து நமக்கு வந்து கிடைச்ச மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோம்னா பூண்டு. 1 கிலோவுக்கு 100 கிராம் பூண்டு நல்லா தொளி உடச்சி நல்லா மையாக அரைச்சி சேர்க்கணும். கண்டிப்பாக தொளி உடச்சி தான் சேர்க்கணும். அப்படி தொளி உடைக்காமல் நீங்கள் சேர்த்தா பிரியாணி சாப்பிட்டு சிலருக்கு வந்து ஒத்துக்காது, மேலே வரும், ஓகேங்களா? இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர தட்டியும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அடுத்து நம்ம வந்து மல்லி புதினா சேர்க்க போகிறோம். மல்லி புதினா சின்னதாக வெட்டி நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்து சேர்க்கணும். எவ்வளோ சேர்க்கலாம் அப்படின்னா 1 கிலோவுக்கு 20 கிராம் மல்லி, 20 கிராம் புதினா, அந்த மாதிரி நல்லா ஒரு கை நல்லா பெரிய கை கழுவி போடலாம். இது நல்லா இந்த டைமில் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ நம்ம மல்லி புதினா வந்து நல்லா வதங்கி நல்லா ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அது தட்டி வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம ஒரு 300 கிராம் தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். தக்காளியை வெட்டி நல்லா இது கூட நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர தட்டியும் தக்காளி நம்ம நல்லா வதக்கி எடுக்கிறோம். இப்போ நம்ம தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு நல்லா எண்ணெயுமே உள்ள நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இந்த டைம் நம்ம என்ன செய்ய போகிறோம், இஞ்சி சேர்க்க போகிறோம். கரெக்டாக 100 கிராம் இஞ்சி நல்லா தொளிச்சீவி நல்லா மைய அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி சேர்த்து இஞ்சும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர தட்டியும் நல்லா வதக்கி எடுக்கிறோம். அடுத்து நம்ம வந்து ஒரு 10 ரூபா தயிர் பாக்கெட்டை இது கூட நல்லா சேர்த்து கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஒன்றா ப்ராசஸாக அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர ஒரு பொருளாக ஆட் பண்ணுங்கள். பிரியாணி வந்து சூப்பராகும். அடுத்தடுத்து லைனாக ஆட் பண்ணிடுறாங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு லைட்டாக டைம் கொடுங்க. இப்போ நம்ம தயிரை சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தல வந்து கரம் மசாலா சேர்க்கணும், சரிங்களா? கரம் மசாலா 1 கிலோ பிரியாணிக்கு வந்து 25 கிராம் தாராளமாக சேர்க்கலாம். பிரியாணி வந்து நல்லா சூப்பராக இருக்கும். என்றைக்கும் உங்கள் பிரியாணி ஒரே டேஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு எந்த கரம் மசாலா பிடிச்சிருக்கோ அதில் கண்டிப்பாக ஒரு 25 கிராம் கிலோ கணக்கு பண்ணி சேருங்க. எவ்வளோ அதிகமாக பண்ணால் மல்டிபிள் பண்ணிக்க, அதிகமாக சேருங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இப்போ இதை சேர்த்து நம்ம நல்லா
கிண்டி எடுத்துருந்தோம். இப்போ நம்ம கிரேவி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம மசாலா வந்து டைட் ஆயிரும். தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அளவு தண்ணியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா கிரேவி ஃபார்ம் பண்ணிக்கிடலாம். அடுத்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், உப்பு சேர்க்க போகிறோம். 1 கிலோ பிரியாணிக்கு வந்து 40 கிராம் கல் உப்பு வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு கை வந்து 40 கிராம். நீங்கள் உப்பு வந்து பிராண்டு டு பிராண்டு கரிப்பு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க. இப்போ நம்ம வந்து சிக்கன் சேர்க்க போகிறோம். சிக்கனில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சிக்கனை வந்து நல்லா சூப்பராக கண்ணாடியாக அழகாக கழுவணும். உள்ளுக்குள்ளே எந்த ரத்தக்கரை எதுவுமே இருக்கக்கூடாது. எது இருந்தாலும் பிரியாணியோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக குறையாகும். இது உள்ளெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இது எல்லாம் நீட்டாக எடுத்து சூப்பராக கழுவி சேர்த்தா தான் உங்கள் பிரியாணியில் வந்து கொச்சை வாடை எதுவுமே வராது. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துட்டு அப்படியே நேக்கா சிக்கன் உடையாமல் அப்படியே லைட்டாக அப்படியே பிரட்டி விட்டு கிரேவி மசாலா நல்லா சிக்கனில் ஏறுற மாதிரி அப்படியே நல்லா ஒரு போல் எல்லாத்தையும் நல்லா அப்படியே ஆக்கி வைக்கிறோம். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், லெமன் சேர்க்க போகிறோம். 1 கிலோவுக்கு ஒரு மீடியம் சைஸ் லெமன் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு லெமனை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுட்டு இந்த கிரேவியை நல்லா பிரட்டி விட்டுட்டு அடுத்தால கொஞ்சம் இதுக்கு தேவையாத மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்றோம். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுறோம். அப்படிங்கும் பட்சத்தில் அந்த சிக்கனில் வந்து நல்லா உப்பு எல்லாமே நல்லா சூப்பராக பிடிச்சிரும். இப்போ நம்ம 5 நிமிஷம் வேக விட்டு எடுக்கும் பட்சத்தில் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும். இந்த டைம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்ச அளவு தண்ணியில் பேலன்ஸ் தண்ணி இருக்குல்ல, அதை வந்து மொத்தமாக நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போ வந்து இதை மொத்தமாக ஃபுல்லாக சேர்த்து முடிச்சுட்டு லைட்டாக அப்படி ஒரு பிரட்டிட்டு திரும்பவும் அண்டாவை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண போச்சில் நல்லா பொங்கி வரணும். சரிங்களா, சைட்லோடி உங்களுக்கு ஆவி வரும். அப்புறம் நீங்கள் திறந்து பார்க்கும் போது இந்த மாதிரி பொங்கிட்டு இருக்கும். இந்த டைம் வந்து நம்ம எடுத்து வச்ச அரிசி, சரிங்களா, நல்லா ஊற வச்ச அரிசியை வந்து அப்படியே இதில் சேர்க்க போகிறோம். முன்னாடியே உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன், 4 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். அதை வந்து அப்படியே இது கூட சேர்த்து இதை வந்து அப்படியே சிக்கன் அரிசி அப்படி நேக்க அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே லேசாக அப்படியே பிரட்டி விட்டுக்கிடணும். இனிமே தான் முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து பிரியாணி ஃப்ளேவர் சேர்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 10 ரூபா பால் பாக்கெட் எடுத்துக்கோங்க. 10 ரூபா பால் பாக்கெட் எடுத்துட்டு பிரியாணி எசன்ஸ்னு கேட்டால் எல்லா மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு பிரியாணி ஃப்ளேவர் இருக்கும். சரிங்களா, இதில் வந்து நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் விட போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு நொறுங்கல் பாஸ்மதி ரைஸை வச்சு ஒரு பிரியாணி பண்ணோம். அதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் விட்டேன். அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்காங்க. இது வந்து சாதா பொன்னி அரிசி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் இருந்தால் தான் அந்த பிரியாணி ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். பாஸ்மதி ரைஸ் சம்மந்தமான ரைஸ்க்கு வந்து நீங்கள் வந்து 1/4 டீஸ்பூன் விட்டாலே போதும். கண்டிப்பாக பாலில் தான் சேர்க்கணும், தண்ணியிலலாம் சேர்த்து விடக்கூடாது. பாலில் சேர்த்தா மட்டும்தான் அது மிக்ஸ் ஆகும், நல்ல வாசனை கிடைக்கும். பிரியாணி ஃப்ளேவருக்கான மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா, 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் பிரியாணிக்கு வந்து 1/4 டீஸ்பூன் விடலாம். வாசனை சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியான பொன்னி அரிசியை நம்ம பிரியாணியாக பண்ணுறப்ப வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக 1/2 டீஸ்பூன் விடணும். இந்த பிரியாணி எசன்ஸ் சேர்க்குற சீக்ரெட்டே பாதி பேருக்கு தெரியாது, நிறைய பேர் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கஷ்டப்படுறவங்க பொழைச்சிக்கிட்டு. சரிங்களா, இப்போ நம்ம வந்து பால் சேர்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக என்ன பண்ணணும்னா, அடி பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அடியில் அப்படியே நேக்க கரண்டி விட்டு அப்படியே பிரட்டி விட்டுக்காங்க. இது வந்து பிரியாணியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாசுமதி ரைஸில் சூப்பராக பிரியாணி பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு நாள் மிஸ் ஆகாதான் இதுக்கு வாங்க, டைரெக்டாக இதுக்கு வராதுங்க, கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. ஓகேங்களா, இனிமேல் நம்ம வந்து தம் போட்டலாம். தம் போடுறதுக்கு வந்து தோசைக்கல் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம விறகடுப்பில் வந்து விறகு தூக்கி மேலே வச்சுருவோம். தோசைக்கல் தூக்கி மேலே வச்சுட்டு லைட்டாக சூடான பிறகு இதை மேலே வச்சுட்டு இந்த பிரியாணி டபராக்கு மேலே ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் வெதுவெதுப்பான வெந்நீர் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் தம் முடிச்சுட்டு எடுத்தா சூப்பரான சீரக சம்பா பிரியாணி வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பிரியாணியில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, தம் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அரிசி வந்து கொஞ்சம் பெருசாயிரும். சில டைம் வந்து அரிசி குலையும். நீங்கள் அங்கே பண்ணக்கூடிய அரிசியை வந்து கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் பண்ணிக்காங்க, ஸ்டடி பண்ணிக்காங்க. அந்த அரிசி வந்து எப்படி ஒரே பிராண்டாக எடுங்க. அந்த அரிசி வந்து எவ்வளோ தண்ணி எடுக்கணும், எப்படி தம் போடணும், எந்த மாதிரியான நுணுக்கத்தை எல்லாம் கற்று வச்சுட்டு பண்ணுங்கள். சூப்பரான பிரியாணி நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் 50 ரூபாய்க்கு பிரியாணி, 60 ரூபாய்க்கு பிரியாணி, 40 ரூபாய்க்கு குஸ்கா, இந்த மாதிரி தாராளமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். நிறைய ஊரில் இப்படி தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பிரியாணி வந்து எடுத்து காமிங்க, நீங்களே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. பீஸும் ஒன்றும் செம்ம டெண்டராக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸாக கொண்டு போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நம்ம பீஸையும் நான் உடச்சி காமிக்கேன், நீங்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா அப்படியே ஜூஸியாக வந்துருந்துச்சு. சரிங்களா, நல்லா ஃபைபராக இல்லாமல் நல்லா ஜூஸியாக வந்துருந்துச்சு. பார்க்கறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் அந்தளவு டேஸ்ட்டாக அந்தளவு சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.